போலீஸ் ஆபீசர் ஆயிட்டு கெத்தா ஸ்டேஷனுக்கே போகணும்னு நினைச்சவள குற்றவாளி மாதிரி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முழுக்க நானே காரணம் ஆயிட்டேன். நீ என்ன பண்ண? என்ன கல்யாணம் பண்ணதுனாலதான் நான் உனக்கு இதெல்லாம். உன்னை கல்யாணம் பண்ணலனா எனக்கு இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும். இனிமே உனக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் வராம நான் பாத்துக்கிறேன். சாரி. பரவாயில்ல. எனக்கு நான் ஸ்டேஷனுக்கு போனது கூட வருத்தம் இல்ல. அத்தையும் அரிசியும் வந்ததுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுலயும் அத்தை ஒரு நாள் பூரா ஜெயில. கதர் கதர் என்ன பண்ற? அழாத. பாவம் ராஜு, எங்க அம்மா கனவுல கூட அவங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க ஜெயிலுக்கு போவாங்கன்னு. அங்க இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும்ல. அதனாலதான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. ராத்திரி பூரா ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்லாம அவங்க இருந்திருக்காங்க. அரசியும் சின்ன பொண்ணு தானே, அவ இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சத்தமா பேசியிருப்பாளா? அவ பேர கம்ப்ளைண்ட்ல சேர்த்துக்க எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சு? கதர் நீ அழாத சரியா? ஜெயில இருந்த அன்னைக்கு நான் என்னென்னலாம் யோசிச்சேன் தெரியுமா? கண்டிப்பா அப்பாக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு முடிவே பண்ணிட்டேன். அந்த ராத்திரியோட நம்ம மொத்த குடும்பமும் சதஞ்சு போயிடும், சதறி போயிடும் தான் யோசிச்சேன். அப்படிலாம் எதுவும் நடக்கலையே. நாம எப்படி போனோமோ அதே மாதிரி திரும்ப வந்துட்டோம்ல. அப்புறம் என்ன? மயிலக்கா விஷயத்துல நம்ம வீட்ல இருக்கிற யாருமே எந்த தப்பும் பண்ணல. நமக்கு எதுவும் தப்பா நடக்காது கதர். மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியல ராஜி. இந்த வீடு தான் எல்லாமே. இந்த வீட்டுல இருக்கிற மனுஷங்க தான் ஏன் மனுஷங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க டக்குன்னு ஒரே நாளா மொத்தமா மாறிட்டாங்க. யார் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கதா சொன்னாங்களோ அவங்கள மொத்தமா எல்லாரையும் உள்ள தூக்கி வச்சாங்க. ஆனா அதே நேரத்துல சின்ன வயசுல இருந்து யார் எங்களை எதிரியா பார்த்தாங்களோ அவங்க தான் இப்போ எங்களுக்காக வந்து நின்னாங்க. உங்க குடும்பத்தை தான் சொல்றேன். புரியுது. இந்த 2-3 நாள் நடந்ததெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. ஏதோ ஒண்ணு நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு. அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்ல.